சமையல் செய்ய போகும்போது பெண்கள் ஆத்மசுத்தி செய்யிட்டு நான் சமைக்கும் சாப்பாடு சாப்பிட்றவங்க வாழ்க்கையில நலமும் வளமும் பெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் போடும்போது சமையல் செய்யும் போதெல்லாம் இந்த அரிசி எடுத்து போடணும். ஒரு 5 நிமிஷம் செய்துட்டு சமையல் செய்து பழகணும். சாப்பாடு போடும்போது இதே மாதிரி செய்யுங்க. ஆனா கணவன் வெளியில ஆபீஸுக்கு போயாச்சுன்னா ஆத்மசுத்தி செய்யிட்டு மனைவி சமைப்பதெல்லாம் அது மகிழ்ச்சி நாள் சக்தி அவங்க உடல் முழுதும் பெறணும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் திருப்பி நினைச்சிட்டணும். அவங்க சமைக்கிற சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் உடல் நலம் வேணும் என்று சொல்லுங்க. அதே மாதிரி அவங்க சமைச்சு 2 பேருடைய எண்ணங்கள் ஒன்று சேர்க்கப்படும் வலுவான நிலை ஏற்படுது. ஆனா அதே மாதிரி ஜபிச்சு பண்ணணும். இந்த வீட்டுல சமைக்கிறவங்களுக்கு அந்த உடலுடைய உணர்வுகளும் நல்லதாக இருக்கும். அதையும் பார்க்கலாம். உங்க அனுபவம் தான் இதெல்லாம் செய்து பாருங்க. அதுல எவ்வளவு மனசு ஒற்றுமை ஏற்படுது, வியாபாரம் நல்லதா இருக்கு, எவ்வளவு துன்பம் போகுது, நோய்கள் எல்லாம் எவ்வளவு விலகுதுன்னு பாருங்க. கணவன் மனைவிகளுக்கு ஒரு ஆவி இருக்கும். அந்த கணவன் விட்டு அல்லது மனைவி விட்டு ஒரு ஆவி இருக்கும். 2 பேருமே சேர விடாது. ஆனா 2 பேருக்குமே பிரியமா இருக்கும். ஆனா நெருங்க விடாம சண்டை போ அதை உணர்ச்சியுடைய நிலையை விலக்கி விட்டுக்கிட்டு இருக்கும். இதை நினைச்சு 2 பேருமே வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை போன்ற நிலைகள் இருந்தாலும் இந்த ஆத்ம சுத்தி செய்யிட்டு மகிழ்ச்சி அனுசக்தியார் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணர்வுகளை தூண்டி இருந்து ஆபீஸுக்கு போனாலும் மனைவி எண்ணணும். மனைவி கணவன் நினைச்சு இங்க இருந்தே மகிழ்ச்சி அருசக்தி பெறணும் ஆபீஸ்ல இருந்து நினைக்கணும். ஒரு நாளைக்கு 5 தரம் மனைவி அதே மாதிரி வேலைக்கு போயாச்சுன்னு ஆத்மசுத்தி செய்து மகிழ்ச்சி அனுசக்தி அவர் பெறணும். அவர் சொல்லுக்குள் இனிமே பெறணும். அவர் செயலெல்லாம் நல்லதா இருக்கணும். அவர் பார்ப்பதெல்லாம் நல்லதா இருக்கணும். அவர் பார்ப்பவருக்கெல்லாம் நல்லதாகவும் நினைக்கணும். இது நீங்க இது சொல்லுக்கு சாதாரணமா நினைக்கணும். 2 பேர் சண்டை போட்டோம் எனக்கு நன்மை செய்தான்னா மகாராச நல்லது செய்தான்னு வைக்கலாது. எனக்கு துரோகம் செய்தான்னா புறப்படுது. ஆனா கணவன் மணி 2 பேரும் வீட்டுல சண்டை போட்டு வந்து ஆபீஸ்ல அதை பார்த்தா அவர் எவ்வளவு பெரிய கெட்டியாத்தன் வந்தாங்க. தப்பா தான் இருக்கு. அங்கே ரகலதான் இருக்கும். ஆனால் அதே சமயத்துல கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா இருந்துட்டு அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போகும்போது ஏதாவது சிறு குறைகள் வந்துருச்சு அந்த வேதனை இந்த வீட்டுல வந்து சொல்லிட்டா போறோம். மனைவி காதல் கேட்டிருந்தா சரி, ஐயோ வீட்டுக்காரருக்கு இப்படி இருக்குதுன்னு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அங்க வேதனையாகி சிந்தனையுடைய நிலையை செய்து அங்கேயே ஆபத்துகள் ஏற்படும். இதை போன்ற நிலைகளை தொடக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி செய்திருப்பாங்க. இந்த உணர்வின் தெரிபதி மாதிரி மனிதனுக்கு மனிதன் உணர்வுகள் இதை தூண்டும். இதே உணர்வின் தன்மை பல நிலைகள் செய்ததில் வந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த சக்தியை கொடுக்கிறோம். உங்களுக்குள்ள ஏதாவது எந்த நல்ல எண்ணங்களை எண்ணங்களோ அந்த நல்ல எண்ணத்தை காப்பாற்றுறதுக்குத்தான் ஞானியுடைய அருள் சக்தியை உங்களுக்குள்ள அந்த உணர்வு நினைவுகளை கொண்டாட சொல்லி அந்த நினைவுக்குள் இந்த நல்ல சக்தியில பதிவு செய்து இப்ப சூரியனின் காந்த சக்தி எடுத்து காத்துக்குள் ஞானிகளுடைய நிலைகள் படர்ந்திருப்பதே இது மாதிரி ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை உங்க விட்டு கூட வாக்கால கொடுத்துருக்கிறது சும்மா இல்லைங்க. நீங்க நினைச்ச உடனே யாரு சொன்ன உடனே இப்படி எடுங்கன்னு சொன்னா எடுக்க முடியாது. உங்களை பெறதுக்கு தகுதியை ஏற்படுத்தி அந்த நினைவு கூட்டி இந்த இது இங்க திட்டினவங்களை எண்ணவனை எப்படி ஜிர்ரன் வருதோ திட்டினவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு துரோகம் செய்து நினைட்டு பாருங்க டன்னு கோவம் வரும். பல்லதான் நெருநெருன்னு தன்னை அறியாமல கடிக்க வைக்கும். எப்படி அவனை பார்க்கணுங்கிற நிலை வரும். அதே போல நீங்க எப்ப உங்களுக்கு துன்பம் வருதோ அந்த நேரத்தில் ஈஸ்வரம் அப்படின்னு வேகமா எண்ணுங்க. மகரிஷின் அனுசக்தி நான் பெறணும், என் உடல் முழுதும் படரணும், என் உடல் இருக்கக்கூடிய ஜீவாத்மா பெறணும், என் சொல்லுக்குள் இருவை பெறணும், என் செயலெல்லாம் நல்லதா இருக்கணும் எண்ணி போட்டு அடுத்து நீங்க எதை வேண்டாம் சொல்லுங்க. துன்பத்தை அப்படியே போயிட்டு உங்க காரியத்தை நல்லதாக்க முடியும்.